கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் காலடியில் பணிந்து. ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் ஏராளமான பெருமைக்காரர்கள் இருக்கிறார்கள், பொறாமைக்காரர்கள் இருக்கிறார்கள், கோபக்காரர்கள் இருக்கிறார்கள், புறங்கூறுகிறவர்கள் இருக்கிறார்கள், கோல் சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவங்க வேலை என்ன தெரியுமா? நம்ம நல்லா இருக்கிறத அவங்களுக்கு பிடிக்காம நம்மளை எப்படியெல்லாம் ஒடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒடுக்கும்படியாக பலவிதமான தந்திரங்களை யோசித்து சட்டத்திட்டங்களை போட்டு துரைத்தனங்கள் அதிகாரங்களை பயன்படுத்தி ஏதாவது ஒரு தடையை உண்டாக்கி தூஷணத்தை உண்டாக்கி எதிர்ப்பை உண்டாக்கி நம்ம ஒடுக்கும்படியாக பார்க்குறாங்க. ரெண்டாவது காரியம், நம்முடைய ஊரை அடிப்படையாக வச்சோ, ஜாதி அடிப்படையாக வச்சோ, மதத்தை அடிப்படையாக வச்சோ, படிப்பை அடிப்படையாக வச்சோ, ஒருவேளை நம்ம கலரை அடிப்படையாக வச்சோ, நம்ம அந்தஸ்தை அடிப்படையாக வச்சோ நம்ம அசட்டை பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், எல்லாராலும் அசட்டை செய்யப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் வரப்போகுது, உன்னை ஒடுக்கினவர்களும் உன்னை அசட்டை பண்ணவங்களும் காலில் வந்து விழுவாங்கன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வேத புஸ்தகத்தில் ஈசாக்கு என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதனை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்குது. ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற தேசத்தில் அவன் குடியிருந்தானா. அந்த தேசத்தில் அவன் விதைச்சானா, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால 100 மடங்கு பலனடைந்தானா. அவனுக்கு ஏராளமான ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் இருந்துச்சு. அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து நல்லா டெவலப் ஆகிட்டான் இந்த ஈசாக்கு. அந்த ஊர் குடிகளாகிய பெலிஸ்தியருக்கு இந்த ஈசாக்கு மேலே ஒரு பொறாமை வந்துருச்சு. இந்த ஈசாக்கு மேலே ஒரு பொறாமை வந்ததுனால இந்த ஈசாக்குடைய கிணறெல்லாம் அவங்க மூடி போட்டாங்க, அவனை ஒடுக்குறாங்க. அது மாத்திரமல்ல, அவன் அந்நிய தேசத்தான் சொல்லி அவனை அசட்டை பண்ணி அவனை ஊரை விட்டே துரத்தி விட்டாங்களாம். ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில், எல்லாராலும் அசட்டை செய்யப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை மாத்திரமே நம்பி ஈசாக்கு புறப்பட்டு போகிறார். எங்கெல்லாம் அவர் கிணறு தோன்றாரோ எல்லா இடத்துலையும் தண்ணி வந்துச்சு. ஈசாக்குடைய ஆசீர்வாதம் குறையல. அவங்களுடைய பொறாமையோ அவங்களுடைய கோபமோ அவங்களுடைய அசட்டையோ ஈசாக்கு ஒன்றும் செய்ய முடியல. ஈசாக்கு டெவலப் ஆகிட்டே போகிறான். பாருங்க, இவனை யார் யாரெல்லாம் ஒடுக்குனாங்களோ அசட்டை பண்ணாங்களோ அவங்க அநேக போராட்டங்கள் பாடுகளின் வழியாக கடந்து போக ஆரம்பிச்ச போது ஈசாக்குடைய உதவியை தேடி வந்து அவன் காலடியில் பண்ணிடுறாங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. ஒடுக்குனவங்களும் அசட்டை பண்ணவங்களும் ஈசாக்கு காலடியில் வந்து பணிஞ்சாங்களாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தேவ பிள்ளையே, உங்களை எல்லாரும் ஒடுக்கலாம், அசட்டை பண்ணலாம், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி ஜெபிங்க. ஒரு நாள் வரும், உங்களை ஒடுக்குனவங்க உங்களை அசட்டை பண்ணவங்கெல்லாம் உங்கள் காலடியில் வந்து விழுவாங்க. நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த ஆவியானவரே, அந்நியன், பிரஜாதியான், வேறு மதத்துக்காரன், படிப்பில்லாதவன், அறிவில்லாதவன், கலர் இல்லாதவன், அந்தஸ்து இல்லாதவன் சொல்லியெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அசட்டை செய்யப்பட்டிருக்கலாம். அப்படி ஒடுக்கப்பட்டு அசட்டை செய்யப்பட்ட பிள்ளைகளுக்காய் இந்த வேளையில் அவங்களுடைய சமூகத்தில் மன்றாடுகிறேன். ஒடுக்கப்பட்டு அசட்டை செய்யப்பட்ட சூழ்நிலையில் குடும்பத்தில் சமுதாயத்தில் தலகாட்ட முடியாமல் வெட்கி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்க தலையை உயர்த்துங்க. அதே வேளையில் அவங்களை ஒடுக்கினவங்களும் அசட்டை பண்ணாங்களோ அவங்க காலடியில் வந்து பணியை உதவி செய்யுங்க. இப்படி சிவதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.